நெல்லை திருச்செந்தூர் இடையே நாளை ரயில் போக்குவரத்து தொடங்க வாய்ப்பு உள்ள நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் இறுதிக்கட்டமாக தண்டவாளம் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சுடலைமணி, இறுதிக்கட்ட சீரமைப்பு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு? விவரங்கள். நிச்சயமா அமருத், தற்போது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே நாளை போக்குவரத்து தொடங்க உள்ளதாக, ரயில் போக்குவரத்து என்பது தொடங்க உள்ளதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அதில் இறுதிக்கட்ட பணிகள் தான் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக ஏராளமான பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. இதில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் தண்டவாளத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கற்கள் மழை வெள்ளத்தால் அரித்து தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது. அந்த சமயத்தில் தான் திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சிக்கிக் கொண்டது. நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த சேதமடைந்த தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் முதற்கட்ட பணியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை டீசல் இன்ஜின் மூலம் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரயில்வே தண்டவாளம் சீரமைப்பு பணிகள் 99% நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் திருநெல்வேலியிலிருந்து ஒரு டீசல் இன்ஜின் மட்டும் திருச்செந்தூர் நோக்கி சோதனை ஓட்டம் சென்றது. இந்த சோதனை ஓட்டத்தில் 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சென்றதாகவும், ரயில்வே தண்டவாளம் சேதமடைந்த பகுதிகளில் மட்டும் 20 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் திருச்செந்தூரில் மழை வெள்ளத்தால் நிறுத்தப்பட்டிருந்த பாசஞ்சர் ரயிலை அங்கிருந்து மீட்டு இதே டீசல் இன்ஜின் பொருத்திய இன்ஜின் மூலம் திருநெல்வேலிக்கு சோதனை ஓட்டமாக கொண்டு வரப்பட்டது. இந்த ரயில் என்பது சுமார் 9 மணி அளவில் திருநெல்வேலி சென்றது. இந்த நிலையில் தான் தற்போது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் இடையே தண்டவாள சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் தண்டவாளத்தை இறுதிக்கட்டமாக பராமரிக்கும் பணிகள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்காக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரையிலான தண்டவாளத்தை சரிபார்ப்பதற்காக பேக்கிங் ரயில் இயந்திரம் மூலமாக தற்போது இந்த ரயில் தண்டவாளம் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. அதற்கு பின்னால் ரயில்வே ஊழியர்கள் இந்த தண்டவாளத்தை முழுமையாக பராமரித்து வருகின்ற ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாளைய தினம் இந்த பகுதியில் ரயில்வே போக்குவரத்து தொடங்க வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.